ஹாய் மக்களே, இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் சாப்பிட்டு போரடிதா? வாங்க அப்போ சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இட்லி மீன் குழம்பு தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கு சொல்லவே தேவையில்ல, அப்படி தான் இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு அரை முடி தேங்காய், காஞ்ச மிளகா காரத்துக்கு, பூண்டு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பொறப்பொறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான மீன் பார்த்தீங்கன்னா கவலை மீன், அப்படி இல்லைன்னா மத்தி மீன். இந்த 2 மீன் தாங்க இந்த குழம்பு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கடுகு, கடலுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவும் போட்டு அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா அது அப்படி நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம எடுத்து இட்லி தோசைக்கு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு ஒரு முறையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சுட சுட சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும். மீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி